அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரின் மீது மியாக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்று எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த நெகிழ்ச்சியான சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இன்று அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய எத்தனை விமர்சகர்கள் இஸ்லாத்தின் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தில் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால் இஸ்லாம் எந்த இடத்துலையும் தன்னுடைய வாளால் மக்களை பயமுறுத்தியோ இல்லை உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்தி நீங்கள் இஸ்லாமை விடுங்கள் என்று கூறியோ ஒருபொழுதும் இஸ்லாத்தை திணிக்கவில்லை. மாறாக இஸ்லாத்துடைய நீதி நேர்மையான ஆட்சியை கண்டும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தங்களுடைய அந்த உண்மைத்தன்மையை கண்டுதான் மக்கள் சாரசரியாக இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்கிறார்கள். இதை வரலாற்று பக்கங்களில் நிறைய நிறைந்து கிடப்பதை நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்கலாம். கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். அதாவது கிபி 638 இஸ்லாம் வேகமாக, அதாவது கலிபா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், இஸ்லாம் வேகமாக முழு உலகிலும் பரவுகின்றது. அரபு தீபகற்பத்தை அடுத்து இருக்கக்கூடிய பாரசீக பேரரசு அங்கும் இஸ்லாம் வேகமாக பரவுகின்றது. அந்த பாரசீக சாம்ராஜ்யங்கள் முழுக்க இஸ்லாம் பரவி அங்கே இஸ்லாம் வேரூன்ற ஆரம்பிக்கின்றது. பிறகு ரோம் பேரரசு, அதாவது ரோம் நாடு முழுக்க இஸ்லாம் பரவுகின்றது. அதாவது ரோமானியர்கள் முஸ்லீமுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த மாதிரி கிபி 638 அபு உபைதான்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபியின் தலைமையில் கீழ் சென்ற அந்த படைகள் பாலஸ்தீனத்தை முற்றுகிடுகிறார்கள். முற்றுகிட்டு ஜெருசலத்தில் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு பாலஸ்தீனியர்கள் அந்த ஜெருசலத்தை வெற்றி கொள்வதற்காண்டி ஜெருசலத்தை முற்றுகையிடும்போது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ தலைவர்களும் அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய பிஷப் சோப்ரோனிஸ் சொல்லக்கூடிய அந்த பாதிரியாரும் அபு உபைதாவிடம் சரணடைய மறுக்கிறார்கள். நாங்கள் இந்த புனித பூமி என்பது முஸ்லீம்களுக்கும் புனிதமானது, கிறிஸ்துவருக்கும் புனிதமானது, எங்களுடைய பாதுகாப்பு சரியான உத்தரவாதம் வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய தலைவர் கலிபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தால் அவர்களுக்கு சில உடன்படிக்கை செய்து அதற்கு பின்னால் நாங்கள் இந்த நகரத்தை ஒப்படைக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இது முஸ்லீம்களுக்கு சரியான திருப்திகரமான பதிலாக இல்லை என்று சொன்னாலும் இந்த ஒரு செய்தி கலிபா உமர் ரலியல்லாஹுவிடம் அனுப்பப்படுகிறது. கலிபா உமர் ரலியல்லாஹு இப்படி இந்த செய்தியை கண்டவுடன் நிச்சயமாக, அதாவது யுத்தம் செய்யாமல் மனித உயிர்கள் தேவையில்லாமல் கொன்று ஒழிக்கப்படாமல் ரத்தம் சிந்தாமல் அந்த நகரத்தை ஒப்படைக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நானே நேரடியாக அவருடைய உடன்படிக்கை செய்ய தயாராக இருக்கேன் என்று சொல்லி மதீனாவுடைய ஆட்சி பொறுப்பை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுவிடம் ஒப்படைத்து விட்டு கலிபா உமர் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய பணியாள் அஸ்லம் அவர்களும் ஒரு ஒட்டகத்தில் பயணமாகி நேரடியாக ஜெருசலத்துக்கு வர பயணிக்கிறார்கள். அப்படி வரும்பொழுது கலிபா அவர்களும் பணியாளர்களும் மாறி மாறி ஒட்டகத்தில் பயணம் செய்கிறார்கள். அந்த ஜெருசலேம் நகரத்தை நெருங்கி வரும்போது கலிபா அவர்கள் நடந்து ஒட்டகத்தை, அதாவது நடந்து அழைத்து வரக்கூடிய முறையும் பணியாள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து சவாரி செய்து வரக்கூடிய ஒரு முறையுமாக வருகின்றது. அப்பொழுது அவருடைய பணியாள் கூறுகிறார், கலிபா அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, இப்பொழுது ஜெருசலேம் நகரத்தை நாம் நெருங்கி விட்டோம். அங்கெல்லாம் முக்கியமான தலைவர்கள் அவர்களுடைய பாதிரிமார்களாக இருப்பார்கள். நீங்களோ கலிபா அவர்கள், நீங்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து வாருங்கள், என்னுடைய முறையை நான் விட்டுக் கொடுக்கின்றேன். நான் ஒட்டகத்தை மூக்கணாங்கயிறை பிடித்து கொண்டு அழைத்து செல்கின்றேன், அதான் நன்று சாலச் சிறந்ததாக இருக்கும், ஏற்புடையதாக இருக்குன்னு சொல்லி அவருடைய பணியால் கூறுகிறார். அப்பொழுது கலிபா உமர் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், நிச்சயமாக ஒருபோதும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். இஸ்லாம் என்பது நீதியை கொண்டு தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நீதியை கொண்டும் உண்மையை கொண்டு தான் வெற்றியளிக்கின்றான் என்று கூறி பணியாளை ஒட்டகத்தில் அமர வைத்து கலிபா அவர்கள் ஒட்டகத்திலே மூக்கணாங்கயிறை பிடித்து கொண்டு ஜெருசலேம் நகருக்குள் செல்கிறார்கள். அங்கே அந்த ஜெருசலேம் அந்த பைத்துல் முகத்தஸில் மிகப்பெரிய கிறிஸ்துவ தலைவர்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய அந்த பிஷப் சோப்ரோனிஸும் மிகப்பெரிய பாதிரிமாருடைய கூட்டம் இருக்கின்றது கலிபா உமர் அவர்களை பார்ப்பதற்காண்டி, வரவேற்பதற்காண்டி. அப்பொழுது கலிபா உமர் ரலியல்லாஹுடைய அந்த எளிமையான தோற்றத்தை கண்டு அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய பாதிரியார் அவருக்கு உள்ளத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பீரிட்டு மரியாதை எழுகின்றது. ஒரு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தி சாதாரணமாக எந்த விதமான ஒரு படோபகாரம் இல்லாமல் ஒரு அரசரை போல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ராஜ உடைகள் அணிந்தோ
இல்லை ஒரு பெரிய அளவுக்கு ஒரு புடைசூழ வரவில்லை. பணியாளை ஒட்டகத்தில் அமர வைத்து ஒரு சாதாரண நடந்து வருகின்றார். அவருடைய தோற்றத்தை பார்த்தால் ஒட்டு போட்ட ஆடை, பயணித்து பல நாட்கள் பயணித்து வந்த அந்த அழுக்கு படிந்த அந்த ஆடைகள், மிகவும் களைப்புற்ற உடம்பு, அவருடைய முகத்தை பார்த்தாலே மிகப்பெரிய ஒரு களைத்த வண்ணமாக இருக்கின்றது. இந்த ஒரு சாதாரண எளிய உடையில் இருக்கக்கூடிய கலீஃபா உமர் அவர்களை கண்டவுடன் அந்த கிறிஸ்துவ பாதிரிமார்களுக்கும் அந்த கிறிஸ்துவ பாதிரிமாருடைய தலைவராக இருக்கக்கூடிய சொப்ரானிஸுக்கும் மிகப்பெரிய அளவு கண்ணியம் ஏற்படுகின்றது. இந்த அளவுக்கு எளிமையாக இருக்கிறாரே, எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம், எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம், எப்படிப்பட்ட, அதாவது தான் எப்படி வேணாலும் இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசர் ஒரு சாதாரண குடிமகனை விட மிகவும் எளிமையான தோற்றத்தில் வருகிறாரே என்று சொல்லி ஓடோடி சென்று வரவேற்று கண்ணியப்படுத்தி உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த மரியாதையின் கலந்த அந்த கண்ணியத்தோட கலீஃபா உமர் அவர்களை வரவேற்று அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி காட்டுகிறார்கள். அப்போது கலீஃபா அவர்கள் அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து, அதாவது மிஹராஜ் பயணம் மேற்கொண்டார் அல்லவா, அந்த மிஹராஜ் பயணம் மேற்கொண்ட அந்த இடத்தையெல்லாம் கண்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய குப்பை குளங்கள்லாம் அகற்றி அந்த புறாக்கு வாகனம் கட்டியிருந்த அந்த இடத்துல அந்த குப்பையெல்லாம் அகற்றிவிட்டு தானே இறங்கி பணியாளை போல வேலை செய்கிறார்கள். அடுத்து இந்த சொப்ரானிஸ் சொல்லக்கூடிய பாதிரியார் நகரம் முழுக்க சுற்றி காட்டுகிறார். அந்த நகரத்தின் நிலைமையிலே சொல்லுகிறார். அங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தை கூட்டு கொண்டு காட்டுகிறார். அது மீண்டும் எழுப்புதல் சொல்லக்கூடிய தேவாலயம். அந்த தேவாலயத்தை சுற்றி காட்டும் போது கலீஃபா உமர் ரலியல்லாஹு லுஹருடைய நேரம் ஆகிவிட்டது. அப்பொழுது கலீஃபா உமர் ரலியல்லாஹு லுஹர் தொழுகைக்காண்டி தயாராகிறார்கள். அப்போ அந்த சொப்ரானிஸுங்கிற அந்த பாதிரியார் கூறுகிறார், கலீஃபா அவர்களே, தாங்கள் விரும்பினால் தேவாலயத்திலே தொழுங்களேன் என்று அவர் கோரிக்கை வைக்கும்போது கலீஃபா உமர் ரலியல்லாஹு மறுத்து விடுகிறார்கள். காரணம் என்று சொன்னால், நான் தேவாலயத்தில் இப்பொழுது நான் லுஹரை தொழுது விடுவேன், என் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் எனக்கு பின்னாடி வரக்கூடிய என்ற சந்ததிகள் கலீஃபா அவர்கள் தொழுத இடம் என்று சொல்லி தேவாலயத்தில் உரிமை கொண்டாடி விடுவார்கள் என்று சொல்லி அதை தவிர்த்து விட்டு தேவாலயத்துக்கு வெளியில் வந்து தான் அவர்கள் லுஹர் தொழுகிறார்கள். லுஹர் தொழுது விட்டு அங்கே நகரத்தின் மையப்பகுதியில் வந்து அந்த தலைவர்களோடு உடன்படிக்கையை கலீஃபா உமர் ரலியல்லாஹு உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கையில் கலீஃபா அவர்கள் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அதாவது அல்லாவின் அடிமையும் அல்லாவின் ஊழியக்காரமாகிய மூமியங்களின் தளபதியாகிய கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு எழுதி கொள்வதாவது, இந்த நகரத்தில் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் அனைவருக்கும் முழுமையான பாதுகாப்பு, நீங்கள் முழுமையான மத சுதந்திரத்தோடு இந்த நகரில் வாழ்ந்து கொள்ளலாம். உங்களுடைய தேவாலயங்களில் எந்த விதமான உங்களுடைய தேவாலயங்கள் உங்களுக்கு தான் சொந்தம், அந்த தேவாலயத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் உங்களுக்கு தான் சொந்தம். ஒருபொழுதும் தேவாலயத்தில் நடக்கக்கூடிய எந்த ஆராதனைக்கு இடையூறு செய்யப்பட மாட்டாது. நீங்கள் முழு சுதந்திரத்தோடு அந்த பூமியில் வாழ்ந்து கொள்ளலாம்னு சொல்லி அவர்கள் முழு உத்தரவாதத்தோடு கலீஃபா அவர்கள் உடன்படிக்கை எழுதி கொடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த முஸ்லீம் அரசாங்கத்துக்கு ஜிஸ்யா வரி கட்ட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இராணுவத்துடைய செலவுகளுக்காண்டி அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு திம்மிகள் என்று அழைக்கப்படுவார்கள். அந்த திம்மிகளிடம் ஒரு குறிப்பிட்ட தொகை அளவு அந்த அந்த நாட்டுடைய அந்த இராணுவ கட்டமைப்புக்காண்டி ஜிஸ்யா வரி வசூலிக்கப்படும். அந்த மாதிரி ஜிஸ்யா வரி கட்டும்படியாக சொன்னார்கள். அதே மாதிரி அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் இராணுவத்தில் சேர்ந்து விட்டால் ஜிஸ்யா வரி நீக்கப்படும் என்று கருத்துப்பட அந்த உடன்படிக்கை செய்யப்படுகின்றது. கண்ணியமிக்க கணவான்களை பெரிகளை சிந்தித்து பாருங்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு எவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு படைபலத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இஸ்லாம் உருவெடுக்கின்றது. அந்த நேரத்திலும் கூட மாற்று மத சகோதரோடு மிகவும் நேசமாகவும் சகோதரத்துவத்தோடும் அவருடைய உரிமைகளை முழுமையாக விட்டு கொடுத்து அவருடைய மத சுதந்திரத்துக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்து ஜனநாயக அடிப்படையில் தான் இஸ்லாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய தளபதிகளுக்கும் தன்னுடைய ஆளுநர்களுக்கும் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மக்களுக்கும் திருப்திப்படும்படியாக உடன்படிக்கை எழுதி கொடுக்கிறார் என்று சொன்னால், இஸ்லாம் ஒருபோதும் ஆளால் பரப்படவில்லை. இஸ்லாம் தன் நீதி நேர்மையான ஆட்சியை கொண்டுதான் மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்தது என்பதை விலை கொள்ள வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.